தன்னை பாதுகாத்து கொண்டு கட்சியை அடகு வைத்து விட்டார் என்பதுதான் உண்மை. தன்னை பாதுகாத்து கொண்டு கட்சியை ஒருத்தன் அடமானம் வைக்கிறான் என்று சொன்னால் அவன் கட்சிக்கு உண்மையானவன் கிடையாது, நாட்டுக்கு உண்மையானவன் கிடையாது. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அமித்ஷா தானே சொல்லியிருக்கிறார், எடப்பாடி சொல்லல. அமித்ஷா என்ன சொன்னாரோ அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தானே மேடையில் உட்கார்ந்துருப்பாரு. அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்பட்டால் நான் ராஜினாமா செய்வேன் என்று சொன்ன அண்ணாமலையை பக்கத்தில் வைத்துக் இன்றைக்கும் இப்பொழுதும் அண்ணாமலை தான் தலைவர் என்று ஒரு அமித்ஷா சொல்கிறார் என்று சொன்னால் பக்கத்தில் பிடிச்சு வைத்த பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் அப்படின்னா, அவர் உட்கார்ந்திருந்த நிலையை பார்த்தால் அழைத்து வரப்படவில்லை மன்னா, நான் இழுத்து வரப்பட்டிருக்கிறேன் என்று மனோகராவில் சிவாஜி கணேசன் வசனம் பேசுவார்ல, அது மாதிரி அவர் இழுத்து வரப்பட்டிருக்கிறார். ஏடிஎம்கே எந்த விதமான டிமாண்டும் வைக்கவில்லை. ஒரு தலைவன் என்பவனுக்கு கிரெடிபிலிட்டி வேணும். இப்போ கிரெடிபிலிட்டி 2024 பிஜேபியுடன் கூட்டணி இல்லை, 2026 கூட்டணி இல்லை, எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்று எஸ்டிபிஐ மாநாட்டில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு அவசரமாக அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்து வீட்டுக்கு வரவழைத்து விருந்து கொடுப்பதற்கு மர்மம் என்ன? அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை. இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்புகிறா. எடப்பாடி அவர்களை தற்குறி என்று சொன்ன அண்ணாமலையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வெக்கமற்று இவரும் கை கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு தன்மானத்தை இழந்து நிற்பார் எடப்பாடி. ராமதாஸை இவர் பக்கம் இழுத்திருக்கணும், தமாக ஜி.கே. வாசன் அவர்களா இவர் பக்கம் இழுத்திருக்கணும், என்டிஏ கூட இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் இவர் பக்கம் இழுத்திருந்தாருன்னா எடப்பாடி சாணாக்கியன் என்று ஒற்றுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு பிஜேபி கிட்ட தான் போனா தான் பிழைக்க முடியும்னு போனா, எடப்பாடி திமுகவிற்கு அருமையான களத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். திமுகவுடைய வெற்றி 100% உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக எடப்பாடி களமைத்து கொடுத்திருக்கிறார். அப்ப திமுக கம்ஃபர்டபுளா 200க்கு மேல ஜெயிக்கும். உறுதியா சொல்லுங்க, உறுதியா ஜெயிக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிர்வலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மதன். தமிழ்நாட்டு அரசியலில் திடீர்னு நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபரை இறக்கி நாங்கள் ஒரு பெரிய புரட்சி பண்ண போறோம், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை ஸ்பெஷலா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம், 2 ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க, ஒருத்தர் கவர்னர், இன்னொருத்தர் முதலமைச்சர் அப்படிலாம் சொன்னாங்க. அண்ணாமலை அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட போறாரு அப்படிலாம் சொல்லப்பட்ட அண்ணாமலை திடீர்னு ஒரு நாள்ல அவரை ஓரங்கட்டுறாங்க. இன்னொருத்தர் திடீர்னு வரார், அவர் அதிமுக பின்னணி கொண்டவர். என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பயனில்லை என்று சொன்னால் தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள். பயனில்லையா? யாரா இருந்தாலும் சரி, பயனில்லை என்று சொன்னால் தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள். 2 ஐபிஎஸ் நீங்க சொன்னீங்க. ஒரு ஐபிஎஸ் உச்சநீதிமன்றம் தலையில குட்டி, இதே ஒரு மானமுள்ள ஒரு கவர்னராக இருந்திருந்தால், அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கக்கூடிய கவர்னராக இருந்திருந்தால், இந்நேரம் அவர் கவர்னர் மாளிகையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு ஓடி இருக்கணும். ஆனால் பிஜேபியிலிருந்து வந்தவர்களுக்கு அதெல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்ப்பது நமது முட்டாள்தனம். எனவே அவர் இன்னமும் தொடர்கிறார். அவரை வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தொடர்ந்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்து அந்த அரசை தூக்கி எறிந்து விட்டு பிஜேபியினுடைய அரசை நிறுவுவதுதான் அவர்களது கடமை. அதை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. எனவே அதுவரை அவர்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. சரி, அண்ணாமலை கேஸுக்கு வருவோம். அண்ணாமலை அவர் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஐடியாலஜியை நோக்கி வரல, ஐடியாலஜியை பார்த்து வரல, நான் மோடிக்காக வந்தேன் என்று சொல்லியிருப்பார். இப்போ ஒரு சித்தாந்த தெளிவில்லாத ஒரு ஆளை மோடியே இன்னைக்கு இருப்பாரா நாளைக்கு போயிடுவாரான்னு தெரியாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடியினுடைய காலம் 75 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை எப்போது அகற்றுவது என்ற பேச்சுவார்த்தை இப்பொழுதே நடக்க ஆரம்பித்து விட்டது. நான் மோடிக்காக வந்தேன் என்று இவர் சொல்லும் பொழுது, மோடியே தூக்கப்படும் பொழுது இவர் எம்மாத்திரம். எனவே ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்காத ஒரு நபரை வைத்துக்கொண்டு வெட்டி அரசியல், வீண் அரசியல் பேசி
மோடி மாதிரி அமித்ஷா மாதிரி ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவர் தேவையில்லாத ஒரு ஆணி என்று அவர்கள் முடிவெடுத்து விடுவார்கள். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. எனவே அவர் தூக்கி எறியப்படுவதில் எந்த விதமான பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட். ஓகே, அதாவது காயினை தள்ளி விடுறாங்கல்ல, செஸ்ஸில் வந்து சோல்ஜர் மாதிரி காயினை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து அண்ணாமலைக்கு புரிந்தால் அவர் ஒழுங்கா ஐபிஎஸ் பதவியில் இருந்திருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் அந்த ஐபிஎஸ் பதவியில் கிடைக்காத ஒரு செல்வாக்கு, ஐபிஎஸ் பதவியில் கிடைக்காத ஒரு புகழ் வெளிச்சம், அந்த ஐபிஎஸ் பதவியில் கிடைக்காத பணம், இது எல்லாமே வந்து இந்த குறைந்த காலத்தில் அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வகையில் அண்ணாமலை பெனிஃபிஷியரி, ஒரு வகையில் அண்ணாமலை வந்து விக்டிம். ஏன்னா இந்த அண்ணாமலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் அப்படின்னு என்னது இப்போ இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு 4 ஆண்டு காலம் வெறுப்பு அரசியல், மத அரசியல், ஓகே, பொய் அரசியல், தவறான டேட்டா, தவறான புள்ளி விவரங்கள், அதிகார தோரணை, ஆணவம், மூத்த தலைவர்களை அவமானப்படுத்துதல், இப்படி தொடர்ந்து வந்து பதவி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழக அரசியலிலே ஒரு ஹீரோயிசம் மாதிரி இந்த பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வீராவேசமாக பேசுறதுல உள்ள அர்த்தம் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆளுங்கட்சியை எதிர்க்கிறாங்க, திமுகவை எதிர்க்கிறார்கள், எனவே இவருக்கு ஆதரவு அளிப்போம் என்று பொய்யாக விளக்கொளிச்சத்தில் வந்து விழும் விட்டில் பூச்சிகளை போல அண்ணாமலை மேலே ஒரு ஃபேன் கிளப் மாதிரி உருவாகி அது வருத ஒழிய ஆக்சுவலாக வந்து இத்தனைக்கும் அவர் பெனிஃபிஷியரி. ஆனால் அதுவே அவருக்கு நெகட்டிவாக திரும்பும். சப்போஸ் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நாளைக்கு வந்து அவமானப்பட முடியும்? பதவியில் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு அவமானப்பட முடியும்? பதவியில் இல்லாமல் மதிப்பானா அவனாவது? Z+ செக்யூரிட்டியை மட்டும் வாபஸ் வாங்க சொல்லுங்கள், ஒரு ரூபாய் மதிக்க மாட்டான். ஒரு வேளை இந்த விரக்தியின் வெளிப்பாடாக தனிக்கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக இவர் பேச ஆரம்பித்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எதிராகவே பேசியிருக்கிறார். அப்போ என்னாச்சுன்னா பிஜேபி வந்து ஒருத்தரை உருவாக்குறது என்றால் அவரை எப்படி அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தையும் சேர்த்தே தான் போடுது. ஒருத்தரை உருவாக்கணும்னா திரும்பி நீ வந்து ஒரு தலைவனாக எந்திரிச்சிடக்கூடாது. ஒன்று எங்களோட சேர்ந்து நீ இருக்கணும், இல்லை எங்களோட சேர்ந்து நீ அழியணும். நீ தனியாக போய் நீ ஒரு கட்சி ஆரம்பித்து நீ வந்து உருவாகிடக்கூடாது என்பதுக்கு தான் அவர் மேலே ரைடு, அவர் சொந்தக்காரங்க மேலே ரைடு, எல்லா டேட்டாவும் இருக்குது, ரெடியாக இருக்குது. நீ என்ன பண்ணியோ அத்தனைக்கும் டேட்டா ரெடியாக இருக்குது, நீ என்ன பேசுனியோ அத்தனைக்கும் டேட்டா ரெடியாக இருக்குது. ஒரு இளம் தலைவர் அண்ணாமலை. நீங்கள் அரசியலை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து ஓரளவுக்கு சென்சிபிளாக பேசக்கூடிய நபர் தான். வேறு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, ஒரு சென்சிபிளாக பேசக்கூடிய நபர் தான். ஆனால் அரசியல், பிஜேபியினுடைய அரசியல் அவரை காவிச்சாய மட்டுமல்ல, அவரை வந்து ஒட்டுமொத்த அரசியல் சாக்கடையை அவர் மேல் பூசி வைத்து விட்டது. எனவே அவரது எதிர்கால வாழ்க்கை ஒன்று பிஜேபியில் இருந்து போகணும், இல்லைன்னா தனியாக வந்து நின்று ஜெயிக்க முடியாது என்று உருவாக்கி விட்டது. இதே கவர்னர், இன்றைக்கு இந்த கவர்னர் RN ரவி, ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த RN ரவி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கவர்னர் என்றால் இப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு பேட் எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்போ 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை, கவர்மெண்ட் உருவாக்கின 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை எப்படி சீரழிக்க முடியும் என்பதற்கு இந்த 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை வைத்து அதிகாரிகளை சீரழிக்க முடியும் பிஜேபி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது நம்மளுக்கு எதிர்கால இளைஞர்களுக்கு, இந்த பதவியில் வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு வரக்கூடிய அரசியல் ஆசை இப்படியெல்லாம் வந்தால் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு சின்னாமண்ணப்பட்டு போய் மக்கள் மத்தியில் அவமானப்பட்டு நிற்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த 2 பேர் இருக்காங்க. எடப்பாடி அவர்களுடைய சரணடைவு அப்படின்றது ஒரு விமர்சனமாக வருது. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ நீங்களாம் அவர் கட்சியை வித்துட்டாருன்னு சொல்லியிருக்கிறீங்க, அடகு வைத்து விட்டாருன்னு சிலர் சொல்கிறாங்க, சிலர் வித்தாச்சுன்றாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு புத்திசாலி, அவர் சாமர்த்தியமாக முடிவெடுத்திருக்கிறார். அவருடைய கட்சி தலைமை பதவியிலேருந்து அவரை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை காப்பாற்றிக்கிட்டார். கட்சியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை காப்பாற்றிக்கிட்டார். சின்னத்தை முடக்கிறதுக்கு இருந்தாங்க, அதை காப்பாற்றிக்கிட்டார். பையனை உள்ளதுக்கு போடுறதா இருந்தாங்க, அதை காப்பாற்றிக்கிட்டார். மாமனார் வந்து இப்போ 750 கோடி ரூபா ஃபைன் கட்டணுன்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க, இப்போ அதுல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டார். பல வகையில் தன்னை தற்காத்து கொண்டு தனக்கு வேண்டிய ஒரு தலைவரையும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியில் வந்து நியமிக்க வச்ச ஒரு சாதுரிய சாணக்கியர் எடப்பாடி அப்படின்னு அப்படி ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணுறாங்க இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாமல் பேசுறதுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அதில் வந்து
இந்த நீங்க சொன்ன அத்தனை விளக்கங்களும், எடப்பாடியினுடைய சாணக்கியத்தனத்தை பாராட்டக்கூடிய அத்தனை பேருடைய விளக்கங்களும் அதான். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாத எண்ணம் தான் அது. தன்னை பாதுகாத்து கொண்டு கட்சியை அடகு வைத்து விட்டார் என்பதுதான் உண்மை. சரி சரிங்களா? தன்னை பாதுகாத்து கொண்டு கட்சியை ஒருத்தன் அடமானம் வைக்கிறான் என்று சொன்னால் அவன் கட்சிக்கும் உண்மையானவன் கிடையாது, நாட்டுக்கும் உண்மையானவன் கிடையாது, தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மட்டுமே உண்மையானவன். இப்படிதான் இருக்க முடியும். ஒரு ப்ரெஸ் மீட்ல எங்க வர வச்சுக்கணும், ஒரு உண்மையான சாணக்கியனா இருந்தா எம்ஜிஆருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்திற்கு, ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அமித்ஷாவை வர வைத்து இவர் மைக்கை பிடிச்சு எங்களுக்கு கூட்டணின்னு சொல்லியிருந்தாருன்னா எடப்பாடி சிறந்த அரசியல் சாணக்கியன் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். சரிங்களா? இவர் சொல்லி நான் தான் கூட்டணிக்கு தலைவன், எங்க கூட்டணியில அதிமுக கூட்டணியில பிஜேபி இணைகிறது என்று சொல்லியிருந்தால் எடப்பாடி அதிமுகவினுடைய எம்ஜிஆர் வழிவந்த, ஜெயலலிதா வழிவந்த ஆளுமை மிக்க தலைவர் என்று பாராட்டலாம். ரெண்டும் கிடையாது. மூன்றாவது, அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்பட்டால் நான் ராஜினாமா செய்வேன் என்று சொன்ன அண்ணாமலையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இன்றைக்கும் இப்பொழுதும் அண்ணாமலை தான் தலைவர் என்று ஒரு அமித்ஷா சொல்கிறார் என்று சொன்னால் பக்கத்தில் இடிச்ச பிள்ளையார் மாதிரி, பிடிச்சு வைத்த பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் அப்படின்னா, அப்ப எந்த அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, எடப்பாடிக்கு ஒரு அவமானம் என்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவமானம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவமானம் என்றால் எம்ஜிஆர் ஃபாலோவர்ஸுக்கு அவமானம். எடப்பாடி அவர்களை தற்குறி என்று சொன்ன அண்ணாமலையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு எடப்பாடி இருந்தால், எடப்பாடியோட கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா செய்வேன் என்று சொன்ன அண்ணாமலையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு ஹோம் மினிஸ்டராக இருந்த அமித்ஷா கூட்டணியை அறிவிக்கிறார் என்று சொன்னால், வெக்கமற்று இவரும் கை கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு தன்மானத்தை இழந்து நிற்பார் எடப்பாடி என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எல்லாம் சொன்னாங்க, அவர் இருந்த நிலை, அவர் உட்கார்ந்திருந்த நிலையை பார்த்தால் அலை வரப்படவில்லை மன்னா, நான் இழுத்து வரப்பட்டிருக்கிறேன் என்று மனோகராவில் சிவாஜி கணேசன் வசனம் பேசுவார்ல, அது மாதிரி அவர் இழுத்து வரப்பட்டிருக்கிறார். அப்ப இழுத்து கையெழுத்து போட வச்சிருக்காங்க. இழுத்து வரக்கூடிய காரணம் என்ன? இங்கிருந்து டெல்லி போறாங்க, அதிமுக தலைமை அலுவலக கட்டடத்தை பார்க்க போறோம்னு போறாங்க. அமித்ஷாவை சந்திக்க போறேன்னு சொன்னார், அவரு சொல்லல. அமித்ஷாவை போய் சந்திப்பதற்கு 3 கார் மாறி போய் சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு ட்வீட் போடுறாரு அமித்ஷா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும்னு போடுறாரு. சந்தித்த பிறகு உடனே போடுறாரு. சந்தித்து வெளியே வந்த உடனே எடப்பாடி என்ன போய் சொல்றாரு, தமிழக மக்களுடைய கோரிக்கைகளுக்காக சென்றேன் என்று போய் சொல்றாரு. திரும்பி வெளியே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு என்ன சொல்றாரு, தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு, அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணியை பற்றி முடிவு எடுக்க முடியும், இப்போ எதுக்கு நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்கன்னு கோவப்படுறாரு. அப்போ இப்படி கோவப்பட்டு பேசிய எடப்பாடியை அங்கே நான் அரசியல் பேசுகிறேன்னு அவர் சொல்கிறாரு. யார்? எடப்பாடி சொல்கிறாரு. அமித்ஷா என்ன சொல்கிறாரு, அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு தலைவன் போய் சொல்லலாமா? ஒரு தலைவன் என்பவனுக்கு கிரெடிபிலிட்டி வேணும். இப்போ கிரெடிபிலிட்டி 2024 பிஜேபியுடன் கூட்டணி இல்லை, 2026 கூட்டணி இல்லை, எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்று SDPI மாநாட்டில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு அவசரமாக அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்து வீட்டுக்கு வரவழைத்து விருந்து கொடுப்பது மர்மம் என்ன? அப்போ என்ன அர்த்தம்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம், அவருக்கு ஏற்பட்ட அந்த அழுத்தம் தான். அந்த அழுத்தத்துக்கு காரணம் என்ன? இதே பிஜேபி என்ன பண்ணுச்சு, செங்கோட்டையன் இன்னைக்கு எங்கே இருக்காரு? செங்கோட்டையனை வைத்து பரமபத விளையாட்டு விளையாடினாங்களா இல்லையா? செங்கோட்டையன் எங்கே போனார்? முத எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் போடலன்னு சொல்லி அத்திக்கடை விநாசி திட்ட பாராட்டு விழாவில் தனது வாய்ஸ் ஆஃப் டிசென்ட்டை வெளிப்படுத்தினவருக்குமே இவங்களுக்கும் இடையில முட்டிக்கிச்சு மோதல் வந்தது. உடனே அவர் அடுத்து போன இடம் ரங்கராஜ் பாண்டேகிட்ட போனால் குருமூர்த்திகிட்ட போனால் நிர்மலா சீதாராமன் போனால் அமித்ஷா. இவரை வச்சு ஒரு காய் நகர்த்தல் நடந்துச்சா இல்லையா? அப்போ யாரையோ நீக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் செங்கோட்டையை நீக்க முடியல? அப்போ என்ன ஆளுமை? நீங்கள் என்ன ஆளுமை? செங்கோட்டை என்ன? அப்போ எடப்பாடி பழனிசாமி சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இன்னைக்கு உள்ளே போயிருக்கீங்களே, நீங்கள் என்னமோ பிஜேபியுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று சொன்னது மாதிரி, நீங்கள் ஒரு வீராவேசமாக பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று ஒரு பிடிவாதமாக இருந்த மாதிரி, அதுக்கு சைதை துரைசாமி நீங்கள் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறது மாதிரி ஒரு ஒரு சைதை துரைசாமியை தூண்டிவிட்டு பிஜேபி வேலை பார்த்தது, செங்கோட்டையை தூண்டிவிட்டு பிஜேபி வேலை பார்த்தது,
இத்தனையும் பண்ணிட்டு கடைசியில் போய் நீங்களும் போய் அதில் போய் விழுந்திருக்கீங்க அப்படின்னா இது வந்து எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம். அந்த அழுத்தம் வந்து எடப்பாடியுடைய கிரெடிபிலிட்டியை பாதிச்சிருக்கு. எடப்பாடியுடைய கிரெடிபிலிட்டி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து நம்பகத்தன்மை. அப்போ அந்த நம்பகத்தன்மையை வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில், அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் அந்த நம்பகத்தன்மை இன்றைக்கு எடப்பாடி இழந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை அதிமுக தொண்டர்கள் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். 2024 18% ஓட்டு வந்து பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணி வாங்கிச்சு. ஏடிஎம்கே கூட்டணி 23% வாங்கிச்சு. ஏடிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு யாருக்கு கிடைச்ச ஓட்டு? பியூர் ஏடிஎம்கே கிடைச்ச ஓட்டு. ஏடிஎம்கேக்கு எம்ஜிஆருடைய தொண்டர்கள், ஜெயலலிதாவின் தொண்டர்கள், ரெட்டலைக்காக ஓட்டு போட்ட அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் போட்ட ஓட்டு. அவர்களுக்கு மோடியும் தேவையில்லை, ராகுலும் தேவையில்லை, திமுகவும் தேவையில்லை என்று போட்ட ஓட்டு தான் எடப்பாடிக்கு கிடைத்த அந்த 23% வாக்கு. அதில் வந்து 2.5% தேமுதிகன்னு வச்சுக்கோங்க. 20% வாக்குகளை தக்க வைத்தவர் எடப்பாடி. சரிங்களா? இந்த வாக்கு ஏடிஎம்கேட்ட ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது 44% இருந்த வாக்கு 24% வாக்கு ஆல்ரெடி ஒன்று பிஜேபிக்கு, மெஜாரிட்டி பிஜேபிக்கு போயிடுச்சு, மிச்ச ஓட்டெல்லாம் டிஎம்கேக்கு போயிடுச்சு, கொஞ்சம் ஓட்டு சீமானுக்கு போயிடுச்சு. இதுதான் பிரிஞ்சு போன ஓட்டுனுடைய சதவீதம். அப்போ ஏடிஎம்கே, எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே, எடப்பாடியினுடைய அடமண்ட் நேச்சர்னால, பிடிவாத குணத்தினாலையும் தலைமை பண்பற்ற குணத்தினாலையும் அகங்காரத்தையும் அதிகாரத்தையும் வைத்து கொண்டதின் காரணமாக 24% இழந்தவர் எடப்பாடி. ஆனால் இப்போ இருக்கிறது என்ன? 20% வாக்குகளை வைத்திருக்கிறார். அந்த 20% வாக்கு கண்டிப்பாக ஒருபோதும் மோடிக்கு போகாது, ஒருபோதும் பிஜேபிக்கு போகாது. இப்போ நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, அப்போ எங்கே போகும் அந்த வாக்கு? டிஎம்கே கூட்டணி. அந்த வாக்கு வந்து எப்படி வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வாக்கு திமுகவுக்கு சென்றதோ, எப்படி ஈரோடு கிழக்கில் வந்து அதிமுகவின் வாக்கு திமுகவுக்கு சென்றதோ 74%, அந்த அளவிற்கு அதிமுகவின் வாக்கை எம்ஜிஆரின் தொண்டர்களது வாக்கை, எம்ஜிஆர் இருந்த தாய் கட்சி, எம்ஜிஆர் இருந்து வளர்த்த திமுக என்ற தாய் கட்சிக்கு, எம்ஜிஆர் கிராமந்தோறும் உதயசூரியனை சொல்லி வளர்த்த தாய் கட்சிக்கு இன்றைக்கு மடைமாற்றி விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப திமுக கம்ஃபர்டபுளா 200க்கு மேல ஜெயிக்கும். உறுதியா சொல்றீங்க? உறுதியா ஜெயிக்கும், கம்ஃபர்டபுளா 200க்கு மேல ஜெயிக்கும். அப்ப இது வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால், இவர் உண்மையிலேயே ஆளுமை மிக்கவராக இருந்திருந்தால் ராமதாஸை இவர் பக்கம் இழுத்திருக்கணும், தமாக ஜி.கே. வாசன் அவர்களை இவர் பக்கம் இழுத்திருக்கணும், என்டிஏ கூட இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் இவர் பக்கம் இழுத்திருந்தார்னா எடப்பாடி சாணக்கியன் என்று ஒற்றுக்கொள்ளலாம், எடப்பாடி ஆளுமை மிக்க தலைவர் என்று ஒற்றுக்கொள்ளலாம், எடப்பாடி அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்தக்கூடிய வல்லமை பெற்ற தலைவர் என்று ஒத்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு பிஜேபி கிட்ட தான் போனா தான் பிழைக்க முடியும்னு போனா, உனக்கே பிழைக்க வக்கு இல்லையே, உனக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? உனக்கே பிழைக்க வக்கு இல்லை, அதுக்கு டைரக்டா பிஜேபிக்கு ஓட்டு போட்டுறலாம்ல. அப்ப மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு, வட இந்தியர்களின் ஆட்சியை, இந்திக்காரனுடைய ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு, தமிழை அழிக்கக்கூடிய தமிழர்களுடைய தமிழக இளைஞர்கள் மாணவர்களது எதிர்கால டாக்டர் கனவை நீட் மூலமாக தொலைத்தெடுத்த மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு எடப்பாடி உடந்தையா? தமிழகத்தில் மும்மொழி திட்டத்தை திணித்து, இந்தியை திணித்து, தமிழை ஒழிப்பதற்கு 9 மாநிலங்களில் சொந்த மொழிகளை எல்லாம் ஒழித்துவிட்டு இந்தியை திணித்து, இந்தியை ஒரு பேசும் மொழியாக, வழக்காடு மொழியாக, அபிஷியல் லாங்குவேஜாக உருவாக்கிய இந்தி மொழியை தமிழகத்திலும் நுழைத்து தமிழை ஒழித்து இந்தியை திணிப்பதற்கு மோடி ஆட்சியை தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியாக கொண்டு வந்து தமிழகத்தில் விதைப்பதற்கு எடப்பாடி உறுதுணையாக இருந்தால் அதற்கு தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் எப்படி உறுதுணையாக இருப்பார்கள்? இல்ல, கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அமித்ஷா தானே சொல்லியிருக்கிறார், எடப்பாடி சொல்லல. எப்படி கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லிட்டாருன்னா, அமித்ஷா என்ன சொன்னாரோ அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தானே மேடையில் உட்காந்துருந்தாரு. அவர்கிட்ட எப்படி பதில் சொல்லுவீங்க? கூட்டணி ஆட்சின்னு என்ன அர்த்தம்? இல்ல, அவர் தலைவர், அவர் தலைமையில கூட்டணி ஆட்சி, அவர் தலைமை தான் கூட்டணி, அவர் தான் தலைமை, சிண்டே தான் தலைமை, சிண்டே தலைமையில தான் மகாராஷ்டிரால கூட்டணி ஆட்சி வரும்னு சொன்னாங்க. ஜெயிச்ச பிறகு பட்னாவிஸ், சிண்டே கீழே போயிட்டாரு, பிஜேபியுடைய பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆனாரா இல்லையா? ஆனார். நிதிஷ்குமார் தான் தலைமை,
ஜெயிச்ச பிறகு நிதிஷ்குமார் 2.5 வருஷம், சுசில் மோடி 2.5 வருஷம் நடந்துச்சா இல்லையா பீகார்ல? அடுத்து என்னது? அகாலிதள், சிவசேனா, என்சிபி, பவார் கட்சி, இத்தனையும் நம்மளுக்கு முன்னால இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். நீங்க கண்ணு முன்னால பிஜேபி தான் எனக்கு அடைக்கலம் என்று சென்ற ஓபிஎஸ் இன்றைக்கு நடுத்தருவில். பிஜேபி என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால்தான் அதிமுக சேர வேண்டும் என்று சொன்ன டிடிவி தினகரன் இன்றைக்கு நடுத்தருவில். ஏன்னா அமித்ஷா சொல்லிட்டாரு, அது உங்கள் உள்கட்சி விவகாரம், நான் அதில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கடவுளுக்கு தான் தெரியும் நான் எங்க இருக்கேன்னு சொல்றாரு ஓபிஎஸ். டிடிவி தினகரன் நாங்க அங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரா சொல்லி அவருக்கு தனக்கு தானே ஆறுதல் தேடிக் கொள்கிறார். நீங்க 2 பேரும் தெருவில் இன்னைக்கு பிஜேபியை நம்பி சென்றவர்கள் தெருவில் தான் இருக்கணும். பிஜேபியை நம்பி ஐபிஎஸ் பதவியை துறந்து விட்டு அண்ணாமலை பிஜேபியில் சேர்ந்தார். இன்னைக்கு அவர் மேல்மட்ட தேசிய பொதுக்குழு உறுப்பினர். எவ்வளவு நாளைக்கு இந்த Z+ செக்யூரிட்டி கொடுக்குறானோ தெரியாது. பிஜேபியிட்ட சேர்ந்தாதான் வாழ்க்கைன்னு சொன்னாரு ஓபிஎஸ். பலாப்பழத்தை வச்சுட்டு நீங்க தெருவில் போங்கட்டான். டிடிவி தினகரன் தெருவில் போகணும். சரிங்களா? இந்த 3 பேரையும் சேர்த்தா நான் கூட்டணியில் சேர மாட்டேன்னு எடப்பாடி சொன்னார். எடப்பாடியே இப்போ கூட்டணியில் சேர்த்தாச்சு. எடப்பாடியை என்னைக்கு தெருவில் விட போகிறாங்கன்னு தெரியாது. பிஜேபியை நம்பிய டிடிவி தினகரன், பிஜேபியை நம்பிய ஓபிஎஸ், பிஜேபியை நம்பிய அண்ணாமலை 3 பேர் இன்னைக்கு தெருவில். இன்றைக்கு புதுசாக நம்பி இறங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி எவ்வளோ நாளில் தெருவுக்கு வருவாருன்னு தெரியாது. நீங்கள் எழுதி வச்சுங்க. அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் வித்தவுட் எனி கண்டிஷனே கிடையாது. கூட்டணிக்கு எந்த விதமான கண்டிஷனும் போடலேன்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாரு. நீங்க என்ன கண்டிஷன் போவீங்க? என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க? பிஜேபியோட டிஎம்கே கூட்டணி அமைச்ச போது ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டம்னு ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா? அது போல தமிழ்நாட்டில் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணி அமைக்கும் போது காங்கிரஸும் திமுகவும் எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சியா 2 பேரும் சேர்ந்து வந்தா காமன் மினிமம் ப்ரோக்ராம். பிஜேபியோட திமுக கூட்டணி போட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடும் போதும் எதிர்கட்சிகள் 2 பேரும், ஆளுங்கட்சியா வந்தா காமன் மினிமம் ப்ரோக்ராம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப பிஜேபி ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சி. பிஜேபி செய்ய வேண்டிய இடத்துல பிஜேபி இருக்கு, கேட்க வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கு. உங்களுக்குள்ள என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம? இப்பயே முடிங்கதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம. இப்ப கேளுங்க. நான் கூட்டணி ஆட்சிக்கு வரேன், சரிங்களா? அது என்ன, நீ 2 பேரும் சேர்ந்து 2026 ஜெயிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீட்டை விலக்கு கொடுப்பீங்களா? இப்ப நீட்டு விலக்கு கொடுக்க முடியாத அளவுலயா இருக்கீங்க பிஜேபி? இன்னைக்கு நினைச்சாலும் கொடுக்கலாம்ல. இந்த வரக்கூடிய மே மாசம் நீட் தேர்வு தமிழகத்திற்கு கிடையாது. பிஜேபி அனௌன்ஸ் பண்ணுமா? அனௌன்ஸ் பண்ண வைப்பாரா எடப்பாடி? நீட்டு விலக்கு தமிழகத்திற்கு கொடுக்குறோம். நாங்கள் நீட்டு விலக்கு எதுக்கு கேட்குறோம்? உன்னுடைய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு எய்ம்ஸு, பிஜி, சண்டிகர், ஜிப்பருக்கு கேட்கல, நீட்டு வச்சுக்கோ. 100%ல் 15% ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நீட்டு வச்சுக்கோ. தமிழ்நாடு அரசு ஃபண்ட் பண்ணி தமிழ்நாடு அரசு மூலமாக நடக்கக்கூடிய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 85% சீட்டுக்கு தான் நீட்டு விலக்கு கேட்குறோம். அந்த நீட்டு விலக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை மோடிக்கு? இப்போ காங்கிரஸ் பதவியில் இல்லை, திமுக பதவியில் இல்லை, 2 பேரும் பதவிக்கு வந்தால் நாங்கள் நீட்டு விலக்கு கொடுப்போம்னு ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணாரா இல்லையா? அனௌன்ஸ் பண்ணார். அவங்க பதவிக்கு வர முடியல, கொடுக்க முடியல. சரி, திமுக 3 வருஷமா ஏமாத்துச்சு, நீட்டை ரத்து பண்ணிடுவேன்னு ஏமாத்துறதா இருக்கட்டும். திமுக கிட்ட ரகசியம் இருக்குட்டாங்க, அந்த ரகசியத்தை சொல்ல தெரியல உதயநிதியால, அது 2 பேருமே அவங்க பண்ண முடியாம இருக்கட்டும். நீங்க எடப்பாடி பழனிசாமி தானே தமிழக மக்களுக்கான கூட்டணி தானே வச்சு உருவாக்கியிருக்கீங்க. நீங்க நீட்டு விளக்க வாங்கி காமிச்சிருங்க. அமித்ஷாட்ட போய் நாளைக்கு போய் மோடிட்டையும் அமித்ஷா உட்கார்ந்து பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி எந்த மாநிலம் கூட வேணாம், தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதும் நீட்டு கிடையாது, நீட்டு விலக்கு உண்டு என்று பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயக்க வச்சிருங்க. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஓபிஎஸ் போய் சட்டத்தை ஏற்றி விலக்கு வாங்கிட்டு வந்தாரோ அது மாதிரி எடப்பாடி இப்ப போய் தமிழகத்தினுடைய நீட்டு விலக்கு வாங்கிட்டு வந்துருங்க. நாங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறோம், நாங்க எல்லாரும் சேர்ந்தே ஓட்டு போடுறோம். உங்களுக்கு ஆளுமை இருக்குதுன்னு ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிறோம். உங்களுக்கு உண்மையிலே ஆளுமை இருக்குன்னு ஏத்துக்கிறோம். ஏங்க, பிஜேபி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு 10 ஆண்டு காலத்துக்கு உறுப்பினராக இருந்திருக்கணும், 3 பருவம் தொடர்ந்து உறுப்பினராக இருந்திருக்கணும், 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும் என்று சொல்லி ஒரு சட்டத்திட்டம் காலையில் ஒட்டப்படுது. மத்தியானம் அதை 9 வருஷம் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு விலக்கு கொடுக்கப்படுது. உங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க மட்டும் விலக்கு கொடுப்பீங்க. தமிழக மக்களுடைய தமிழக மாணவிகளது எதிர்கால கனவு நீட்டை எதிர்கால டாக்டராகும் கனவை ஒழிப்பதற்கு கொண்டு வந்த நீட்டுக்கு விலக்கு தர மாட்டீங்களா?
பிஜேபியுடைய தலைவர் தேர்ந்தெடுப்பதுக்கு விலக்கு கொடுக்குறீங்கல்ல. தமிழ்நாட்டு மாணவரது எதிர்கால டாக்டர் கனவை நிறைவேற்றுவதற்கு விலக்கு கொடுத்தா என்ன? நீங்கள் ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்க முடியுமா முடியாதா? பாராளுமன்ற சட்டம் இயற்ற முடியுமா முடியாதா? எடப்பாடி இதை செய்வாரா? செஞ்சாருன்னா கண்டிப்பாக எடப்பாடிக்கு ஓட்டு, மக்களது ஓட்டு உண்டு. செய்வாரா? ஒன்று. மும்மொழி திட்டம், ஓகே, 3-4 மட்டும் கேட்குறேன் நான். நீட்டு வழக்கு ஒன்று வாங்கி தர சொல்லுங்க எடப்பாடியை. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம். ஓகே. 2வது, மும்மொழி திட்டத்தை நேரு கொடுத்த உறுதிமொழி காப்பாற்றப்படும். நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம். 2வது உறுதிமொழி மோடிட்டு இருந்து வாங்குங்க, பாராளுமன்றத்தை அனௌன்ஸ் பண்ணட்டும். 2. 3வது, சமஸ்கிருதத்தை திணிக்கும் தேசிய கல்விக் கொள்கையை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தமிழகத்தில் திணிக்க மாட்டோம். அந்தந்த மாநிலங்கள் தங்களுக்கான பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப கல்விக் கொள்கையை வடிவமைத்துக் கொள்ளலாம் என்று மோடியை அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. 3வது, சரிங்களா? இந்த 3ஐயும் அடுத்து என்னது? வக்ஃபு வாரிய தடை சட்டம் இங்கே தமிழகத்தில் நிறைவேற்ற மாட்டோம், நீங்கள் விலக்கு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் என்று அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள். இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் எடப்பாடியை பண்ண சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த 4 விஷயத்தை அடுத்து இந்த டீலிமிட்டேஷன், அந்த 5 ஒன்று கேட்டுக்கிறேன், ஒன்று எக்ஸ்ட்ரா போனஸ். டீலிமிட்டேஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் டாக்ஸ் டெவல்யூஷனை வெறும் பாப்புலேஷனை வச்சு மட்டும் கொடுப்பதல்ல. பாப்புலேஷன், டெமோகிராஃபி, எக்கனாமி, டாக்ஸ் கலெக்ஷன், இந்த மாதிரி 10, 4, 5, 6 ஃபேக்டரை வச்சு 6க்கு வெயிட்டேஜ் போட்டு அந்த வெயிட்டேஜ் படி தான் டாக்ஸ் டெவல்யூஷனுடைய பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க 15th ஃபினான்ஸ் கமிஷன். இது மாதிரி டீலிமிட்டேஷனை ஏற்கனவே 41 பாராளுமன்ற தொகுதிகள் இருந்த தமிழ்நாட்டை 39 குறைச்சாங்க 1971 சென்சஸ் படி. இன்னி 2026 சென்சஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணுனா வெறும் பாப்புலேஷனை பட்டு வைத்து கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. பாப்புலேஷனுக்கு ஒரு 40%, எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபிக்கு ஒரு 30%, கவர்னன்ஸுக்கு ஒரு 20%, அடுத்து டெமோகிராஃபிக்கு ஒரு 10%. இப்படி ஒரு வெயிட்டேஜ் ஃபேக்டரை போட்டு கொடுத்தா தமிழகத்திற்கு 52 எம்பிக்கள் கிடைப்பார்கள். உத்தரப்பிரதேசத்துக்கு எம்பிக்கள் குறைய மாட்டாங்க, நார்த் இந்தியாவுக்கு குறையாது, 80லேருந்து 90 ஆகும். இந்த ஃபார்முலா படி போட்டால், நான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஃபார்முலா படி போட்டால் அவர்களுக்கும் குறையாது, நம்மளுக்கும் குறையாது, அஃபெக்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு மாநிலமும் தனது ஆட்சி முறை நிர்வாகத்தில் வளர்ச்சி அடைந்தால் அவர்களுக்கு எம்பி பதவி கூட கிடைக்கும். தனது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணால் அவங்களுக்கு எம்பி பதவி கூட கிடைக்கும். நமது ஜிடிபி கான்ட்ரிபியூஷனை உயர்த்தினா, பொருளாதார வளர்ச்சி உயர்த்தினா எம்பி பதவி எங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கக்கூடிய அளவில் ஒரு டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தால் இந்த 840 இடங்களை நீங்கள் எல்லா ஸ்டேட்டும், எந்த ஸ்டேட்டும் பாதிக்காத அளவுக்கு கொடுக்க முடியும். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி மோடிகிட்ட வாங்கி தருவாரா? அடுத்த 3 மாதம் டைம் கொடுத்துருவோம். 3 months டைம். அவர் மிதுனுக்கு டைம் கொடுத்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா, பிப்ரவரி 31க்குள்ள வந்துடணும், மார்ச் 31க்குள்ள வந்துடணும். ஆமா, அது மாதிரி அந்த 3 மாதம் டைம். இன்னைக்கு என்னது? இன்னைக்கு ஏப்ரலா? மே, ஜூன், ஜூலை எண்டுக்குள்ள இதை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்களது கூட்டணிக்கு ஓட்டு போடுவார்கள். செய்வீங்களா? நீங்கள் இந்த நாளை உரிமைக்காக இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். இந்த உரிமை குரலை ஒழிக்க வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும் என்றுதான் பிஜேபி என்ற ஒரு ஹிந்துத்துவா கட்சி, ஒரு மதவாத கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட கட்சிகளை ஒழிப்போம் என்று சொல்லி சூடுரைத்த கட்சி. அதில் ஒரு திராவிட கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்நாள் முழுவதும் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்த எம்ஜிஆரை தலைவராக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சி, மோடியா லேடியா என்று சொன்ன ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுக கட்சியை இன்றைக்கு திராவிட கட்சியை இன்றைக்கு ஹிந்துத்துவா சித்தாந்தத்தின் காலடியில் வைத்து இன்றைக்கு அடிமைப்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். விஜயோடு அவர் கூட்டணி போய்விடக் கூடாது அப்படின்ற அச்சம் பிஜேபிக்கு இருந்தது. அவர் 6 மாசம் டைம் கொடுத்துருக்கிறார், அதுக்குள்ளே அவர் வளைச்சு பிடிச்சிடணும் அப்படின்னு அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயோட அப்படி கூட்டணி அமைஞ்சிருமா? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததா? எடப்பாடிக்கு வேற என்னதான் ஆப்ஷன் இருந்தது? என்ன ஆப்ஷன் இருக்குங்க? மக்களுக்கு உண்மையா இருக்குங்க, மக்களே ஓட்டு போடுவாங்க. எதுக்குங்க விஜயோட கூட்டணி போகணும்? எதுக்குங்க பிஜேபியோட கூட்டணி போகணும்?
நீ உங்களுடைய ஏடிஎம்கே ஒட்டுமொத்த ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்தாலே 30%ங்க. ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்தா 30%. 30%க்கு மேல எத்தனை % வேணும் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு? பொதுமக்களது நம்பிக்கை வேணும். சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை கூடிய வகையில் நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நம்பல இது வரைக்கும். சிறுபான்மை மக்களது நம்பிக்கையை பெறுவதற்கு இதய சுத்தியோடு மன்னிப்பு கேட்டு நம்பிக்கையை பெற்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் ஆதரவு கிடைக்கும். தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மக்களது நம்பிக்கையை பெறுவதற்கான செயல் திட்டத்தை வகுத்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர்களது ஆதரவு தானா கிடைக்கும். ஏற்கனவே திமுக ஆட்சியின் மேல் இருக்கக்கூடிய ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டர்னால திமுகவுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஓட்டுகள் உங்க ஏடிஎம்கேக்கு வராம வேற யாருக்கு போகும்? எதுக்கு பிஜேபிகிட்ட ஓடணும்? எதுக்கு கூட்டணின்னு சொல்லி மற்ற கட்சிகிட்ட ஓடணும்? உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? உங்களது எம்ஜிஆர் ஒவ்வொரு கட்சியா கூட்டணி எனக்கு அவன் வேணும்னு அலைஞ்சிட்டு இருந்தாரா, இல்லை ஜெயலலிதா அலைஞ்சிட்டு இருந்தாங்களா? அவர்களை நோக்கி தானே கட்சிகள் போய் எங்களை கூட்டணியில் சேர்த்துக்கங்கன்னு போனாங்க. அப்ப நீங்க என்ன லெவல்ல கட்சியை வச்சிருக்கீங்க? ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்துங்க. வலிமை ஒன்றுதான் வலிமையை மதிக்கும். உங்களுக்கு வலிமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் உங்களுக்கு கட்சி தொண்டர்களை நீங்கள் நம்பணும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை நீங்கள் இணைக்கணும். முதல்ல தாயில்லத்தோடு நீங்கள் பரிசீலிக்கணும். தாயில்லத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். தலைவனாக நீங்க பரிணமித்தால் நீங்க மேனேஜரா இருந்தா எல்லாரும் ஏத்துக்க முடியாது. ஆனா தலைவனா மாறினா தப்பு பண்றவனே ஏத்துக்கணும். எல்லா நிலையில இருக்கவங்களே ஏத்துக்கணும். செங்கோட்டையனை உங்களால நீக்க முடியலையே. ஓபிஎஸ் நீக்கினா உங்களால செங்கோட்டையனை நீக்க முடியலையே. ஏன் சொல்லுங்க, ஏன் முடியல? உங்களுக்கு செலக்டிவ் அம்னீசியாவா அப்ப ஜெயலலிதா சொன்ன மாதிரி? அப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கென்று அப்ப ஆளுமைன்னு என்ன அர்த்தம்? உங்களை நம்பி வரக்கூடிய அத்தனை பேரையும் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பது கேட்டால் ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும், டெவலப்மெண்டல் ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும். மக்களை கவரக்கூடிய வல்லமை உங்களுக்கு வேணும். இத்தனை இல்லைனால தான் நீங்கள் இன்னைக்கு போய் அமித்ஷா காலில் விழுந்திருக்கீங்க. இத்தனை இல்லாதனால தான் இன்னைக்கு போய் அண்ணாமலை காலில் விழுந்திருக்கீங்க. பிஜேபி வேற வகையில நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம கட்சியவே அவங்க காலி பண்ணிடுவாங்களோங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. எல்லாரையுமே எஸ்பி வேலுமணில இருந்து எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது. ரெய்டு நடத்தினா யாருமே சிக்கிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது. வேற என்னதான் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. பல வகையில அவங்க யோசிக்காம இருந்திருக்க மாட்டாங்கல்ல. பிஜேபி வேண்டாம், 1.5 வருஷமா வெளியே தான் இருந்தாங்க, கூட்டணியே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது. தொண்டர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. வேற என்ன செய்ய முடியும்? இப்ப தொண்டர்கள்ட்ட பேசுறோம், அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வருத்தம்னு சொல்றாங்க. வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. வேற வழியே இல்லையேன்றாங்களே. தப்பு செய்தவர்கள், ஊழல் செய்தவர்கள் விலகி நில்லுங்க. ஊழல் செஞ்சீங்கல்ல, பணம் சொத்து சேர்த்துட்டீங்கல்ல, உங்களுக்கு தேவையான சொத்து உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டீங்கல்ல, ஓகே. பாதி பணத்தை அதிமுக கட்சிக்கு கொடுங்க, நிதியாக கொடுங்க. விலகி போய் அப்படியே போய் உங்கள் தொழிலை பாருங்க. போய் சரி தீவு வாங்கி போட்டிருக்கீங்கல்ல, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுங்க. உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட அதிமுக தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அடுத்து வர்றவங்க கட்சியை நடத்தட்டும். நீங்களே சாஸ்வதமாக்கிய எங்க போனாரு சைதே துரைசாமி? ஏற்கனவே இருந்த அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்கள் எங்க போயிருக்காங்க? ஒரு காலகட்டத்துக்கு வயசான பிறகு அவங்க ஒதுங்கி வழிவிட்ட பிறகு தானே நீங்களாம் வந்தீங்க. அவங்க இல்லாம நீங்க வந்துட்டீங்களா? இப்ப எடப்பாடி எப்படி வந்தாரு, வேலுமணி எப்படி வந்தாரு, உதயகுமார் எப்படி வந்தாரு, செல்லூர் ராஜ் எப்படி வந்தாரு? ராஜன் செல்லப்பா தான் இவங்க எல்லாத்துக்கும் மூத்தவர். ராஜன் செல்லப்பா வழி கொடுக்காம செல்லூர் ராஜும் உதயகுமார் வந்துட்டாங்களா? எப்படி வந்தாங்க? அப்ப தவறு செய்தவர்களால் கட்சிக்கு பாதகம் ஏற்படும் பொழுது கட்சியினுடைய நிர்வாகிகள் கூடி முடிவெடுங்க. தவறு செய்தவர்களை ஒதுக்கி வைங்க. கொள்ளையடிச்ச பணத்துல பாதி பணமல்ல, ஒரு 20% பணத்தை கட்சிக்கு நிதியா கொடுத்துட்டு ஒதுக்கிங்கன்னு சொல்லுங்க. அடுத்தவர்களை கட்சியை எடுத்து வழிநடத்தி செல்லட்டும். அடுத்த தலைமுறைக்கு வழி விடுங்க. அதிமுகவுடைய அடுத்த தலைமுறைக்கு வழி விடுங்க. ஏன் இல்லை நீங்களே உங்களுக்கே நீங்க குடும்பாட்சின்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க உங்க குடும்பாட்சி தான் வரணுமா? சொல்லுங்க. உங்களுடைய தலைமுறை தான் இங்க இருந்துகிட்டே இருக்கணுமா? உங்களுடைய தவறுகளால் தான் இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமைக்கு அமித்ஷா காலடியில் சென்று அதிமுக அடகு வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஊழல் செய்த அமைச்சர்களின் குற்றத்திற்காகத்தானே இன்னைக்கு அதிமுக அடகு வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்ப அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்கணும்? அடுத்து என்ன நடக்கும்? இதே நிலை திமுகவுக்கு நடக்கும் சொல்றேன் நான்.
ஊழல் நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஊழலின் விளைவாக உங்கள் கட்சி அடமானம் வைக்கப்படும். யாரா இருந்தாலும் சரி. மோடி மாதிரி வந்து நவீன கால ஊழல் பண்ணுங்க. என்ன ஊழல் பண்றதை மாத்தி பண்ணுங்க. ஏங்க எப்ப பார்த்தாலும் கான்ட்ராக்ட்ல கமிஷன், ரோட்ல கமிஷன், இதுலயே பண்ணிட்டு இருக்கீங்க. மோடி மாதிரி வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆர்டர் வாங்கி கொடுங்க, அதுல இருந்து ஊழல் பண்ணுங்க. பிஎம் கேர்ஸ்னு ஒன்று நிதி உருவாக்கியிருக்காரு, ஊழல் பண்ற சொல்லி கொடுத்துருக்காரு. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னு மிகப்பெரிய ஊழல்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு. இன்னைக்கு வரைக்கும் மோடியை ஒன்றும் செய்ய முடியலையே. அது மாதிரி ஊழல் பண்ணுங்க. மோடி மாதிரி வித்தியாசமா ஊழல் பண்ண பழகிக்கங்க. பழைய மெத்தட்லயே ரோட்ல கான்ட்ராக்ட்ல கொள்ளையடிக்கிறது, கவர்மெண்ட் பணத்துல இருந்து 10%, 8%, 30% கான்ட்ராக்டர் கொள்ளையடிக்கிறத மெத்தடை மாத்துங்க. மாத்தி எப்படி மோடி தப்பிக்கிறாரோ அது மாதிரி நீங்க தப்பிக்க பழகுங்க. பாலிடிக்ஸை மாத்தலைன்னு நீங்க மாட்டிக்குவீங்க. எல்லாருமே இடி ரைட்ல போய் மாட்டிக்குவீங்க. நீங்க அப்படியாவது மாத்தி பழகுங்களேன். அப்ப நீங்க கரப்ஷன்லயாவது மோடியை ஃபாலோ பண்ணுங்க. மோடி அமித்ஷாவை ஃபாலோ பண்ணுங்க. சொந்தக்காரங்க கொடுக்க கூடாது, நண்பருக்கு கொடுக்கணும். நண்பர்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதையும் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டு கடைசியில முட்டாள்தனமா கொள்ளையடிச்சு ஊழ சேர்த்த பணத்தை தூக்கி கடைசியில பிஜேபிக்கு அடகு வச்சு இடி ரைட்ல மாட்டி தெருவுக்கு வர வேண்டிய சூழல், கட்சியவே அடகு வைக்க வேண்டிய சூழல் ஏன் உருவாக்குறீங்க? நீங்கள் அதிமுக என்ற கட்சி இல்லாமல், எம்ஜிஆர் என்ற மிகப்பெரிய தலைவர் இல்லாமல், ஜெயலலிதா என்ற தலைவி இல்லாமல், ரெட்டலை என்ற இலை இல்லாமல் நீங்க இத்தனை பேர் இந்த அளவுக்கு வந்திருப்பீங்களா? இவ்வளவு சொத்து சேர்த்திருப்பீங்களா? இவ்வளவு பணம் சேர்த்திருப்பீங்களா? ஒதுங்குங்க. நீங்க இனிமேல் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஒதுங்குங்க. அடுத்த தலைமுறையை உள்ள களத்தில் இறக்கி விடுங்க. கோயம்புத்தூர்ல ராமச்சந்திரன் ஒரு ஐஏஎம் படிச்ச பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி இளைஞர்களை இறக்கி விடுங்க. அவங்க களமாடட்டும். அவங்களாவது அதிமுக வழிநடத்தி போட்டோம். நீங்க எதுக்கு போய் எக்ஸ்ட்ரா லக்கேஜா வந்து இருந்துக்கிட்டு அதிமுகவை போய் அடகு வச்சுட்டு இருக்கீங்க? எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டன், 2ஆம் கட்ட தலைவன் கடைசி வரைக்கும் இப்படியே இத்து போகணுமா? 2ஆம் கட்ட தலைவன் கடைசி வரைக்கும் ஒண்ணுமில்லாம தெருவில் போகணுமா? இப்ப இந்த சூழல்கள் எல்லாமே திமுகவுக்கு சாதகம்னு நினைக்கிறீங்களா, பாதகம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப எடப்பாடி தொடர்ந்து அவருடைய பதிவுகள் பார்க்கும்போது திமுக பயந்துருச்சு, பீதி ஆயிடுச்சு, இந்த கூட்டணி சேர்ந்தவொடனே அவங்க பதட்டம் ஆயிட்டாங்க, உளர ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படிலாம் வந்து அவங்க சொல்றாங்க. அவங்க ஒரு நரேஷன் செட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நாங்க ஒரு வலிமையான கூட்டணிலாம் சொல்ல முயற்சி பண்றாங்க. எந்த வகையில திமுக கூட்டணிக்கு இது சாதகமா இருக்கு? புலி வருது பயந்தவன்லாம் ஏன் மேல வந்து விழுந்துக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் எடப்பாடி சொல்றது இருக்கு. எடப்பாடி வந்து திமுகவிற்கு அருமையான களத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். திமுகவுடைய வெற்றி 100% உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக எடப்பாடி களமமைத்து கொடுத்திருக்கிறார். எடப்பாடி நான் கேட்ட 4 கோரிக்கை இருக்கு. நான் கேட்டது இல்லை, அது என்னுடைய கோரிக்கை இல்லை, மக்களது கோரிக்கை. நீட்டு விலக்கு, மும்மொழி திட்டத்தை வித்ரா பண்றது, இந்தி திணிப்பை அவாய்ட் பண்றது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வித்ரா பண்றது, அடுத்து வந்து கல்வியை வந்து இப்போ மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது, டீலிமிட்டேஷனுக்கு ஃபார்முலா, வெயிட்டேஜ் ஃபார்முலா கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு 4-5 கோரிக்கையை மட்டும் இன்னும் 3 மாசத்துக்குள்ள மோடிட்டையும் அமித்ஷாவிட்டையும் வாங்கி கொடுத்துருங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் பண்ற அளவுக்கு நீங்க 2 பேரும் எதிர்க்கட்சி கிடையாது. மக்கள் நம்பிக்கையை பெற்று இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கு, 11 வருஷமா இருக்கு, 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. கோரிக்கை தான் வைக்கணும் எடப்பாடி. வச்சு நீங்க வந்து இந்த 4ஐயும் வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பா திமுக பயப்படுங்க. அதுவரை திமுக உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திமுகவுக்கு 200க்கு மேற்பட்ட சீட்டுகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். தமிழக மக்கள் வெற்றியை கொடுப்பார்கள். இந்த 4ஐ உங்களால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னா எழுதி வச்சுக்கோங்க, அதிமுக 0 எழுதி வச்சுக்கோங்க. திமுகவுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றி. சரி, இப்ப இந்த 2 கூட்டணியும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வகையில இவங்க அவங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சீமான், விஜய் போட்டவர்களுக்கு ஏதாவது ரெலவெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அவரும் உள்ள அறிக்கையெல்லாம் ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறாரு. சீமான் வந்து ஆல்ரெடி தனது முடிவுரையை அவர் எழுதிட்டார். அவர் வந்து என்றைக்கு பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்தாரோ, தற்கொலை தான். 18 வருடங்களாக பெரியாரது வழிகாட்டி என்று சொல்லி அரசியல் செய்தவர், திடீரென்று ஞானோதயம் பெற்று பெரியாரை மண் என்று சொன்னவர், அவர் தனது அரசியல் வாழ்க்கைக்கு அவரே முடிவு கட்டிவிட்டார். அது மட்டுமல்ல, ஒரு படத்தை வைத்து, ஒரு போலியான படத்தை வைத்து 15 ஆண்டு கால மக்களை ஏமாற்ற முடியும் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. ஒரு தேசிய தலைவனை ஒரு ஆமக்கறி புரோட்டாக்கறி கடைக்காரர் மாதிரி அவமானப்படுத்தியது சீமான் என்பது இன்னைக்கு மக்களுக்கு வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. எனவே சீமானது பேச்சுக்களை, ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு பேச்சுக்களை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. எனவே சீமான் வந்து அவர் இருக்கக்கூடிய வாக்குகளை இழந்து, விஜயிடம் இழந்து அவர் அடுத்த நிலைக்கு சென்று விடுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது அவருக்கு ஏற்படுத்தி கொண்ட குழி.
அது வந்து வேற யாரும் காரணம் இல்லை. அது நாம் தமிழர் வீழ்ச்சிக்கு சீமான் மட்டுமே காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம், எப்படி வந்து விஜயனுடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, ஓடி வெற்றி பெற்றது என்று இவரே 5 கோடி ஒவ்வொரு படத்துக்கும் 5 கோடி செலவழித்து ரசிகர்கள்ட்ட கொடுத்து, ரசிகர் மன்றத்தில் கொடுத்து, நோட்டீஸ் அடித்து, போஸ்ட் ஓட்டி, பால் ஊற்றி, கட் அவுட் வச்சு விளம்பரப்படுத்தி உருவாக்குனாரோ அந்த பிம்பம் தான் இன்றைக்கும் அந்த பிம்பம் தான் இருக்கிறது. எனவே அந்த பிம்பம் வந்து உடைக்கப்பட்ட பிம்பம். 1 கோடி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சி என்று விஜய் சொன்னாலும் அந்த 1 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியை விக்கிரவாண்டி தேர்தலையும் ஈரோடு கிளை தேர்தலையும் நோட்டாவுக்கு 40,000 ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா, அட்லீஸ்ட் 40,000 கூட விடுங்க, 20,000 ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா உண்மையிலே விஜய் வந்து ஒரு ஆளுமை மிக்க சக்தி என்று நிறுவனம் ஆயிருக்கும். இவருடைய வாக்கு சதவீதம் 3.9% தான், கிட்டத்தட்ட 4% தான் வாக்கு சதவீதம். எனவே செல்ஃப் எடுக்காத வண்டி அது. அது வந்து அவருடைய அறிக்கைகள், அவருடைய திரைமறைவு, பனையூர் பண்ணையார் அரசியல், லாட்ரி சீட்டு சுரண்டல் லாட்ரி அரசியல், இது ரெண்டுமே வந்து மக்கள்கிட்ட எடுபடாத அரசியல். எனவே இவர்கள் 2 பேருமே இந்த 2026 தேர்தலில் ஒரு கவுண்டிங் ஃபேக்டரே கிடையாது. போட்டி வந்து அதிமுகவிற்கும் திமுகவுக்குமானே தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதுவும் அதிமுக பிஜேபியுடன் சேர்ந்ததால் திமுக மட்டும்தான் போட்டி. சரி, திமுக மட்டும்தான் களத்தில் இருக்குது. எனவே மக்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இன்றைக்கு 3 ஆண்டு காலம் தமிழக அரசை நடக்க விடாமல் செய்த ஆளுநர் RSS RN ரவி, ஆளுநர் என்ற ரவி 3 ஆண்டு காலம் தமிழக அரசை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருந்த அந்த ஆளுநரை சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு தமிழகத்தினுடைய குரலை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒலிக்க வைத்து அந்த தீர்ப்பை அனைத்து ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்புங்கள் என்று உச்ச நீதிமன்றமே உத்தரவு போடுகிறது என்று சொன்னால் அந்த உரிமை குரலை ஒலித்தது திராவிட முன்னேற்ற கழகம். டீலிமிட்டேஷன் மூலமாக, தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக, பாப்புலேஷன் கண்ட்ரோல், அதாவது ஜனத்தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது என்ற குரலை உறங்க ஒலித்து அனைத்து மாநில முதல்வர்களையும் ஒருங்கிணைத்து அந்த குரலை இந்திய அளவில் ஒலிக்க செய்த தமிழக முதல்வர் தான். அவர் கொடுக்கக்கூடிய உரிமை குரல் தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒலிக்கிறது. அந்த உரிமை குரல் ஒலிக்கக்கூடாது என்பதுதான் பிஜேபியினுடைய திட்டம். திமுகவை தோற்கடிக்க வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும். எதற்காக தோற்கடிக்க வேண்டும்? தமிழக மக்களின் உரிமை குரலை ஒலித்ததற்கா? மாநில சுயாட்சிக்காக உரிமை குரல் கொடுத்ததற்கா? மோடியினுடைய தேச விரோத சட்டங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்ததற்கா திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும்? அப்ப இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய திட்டம். அந்த தோற்கடிப்பதற்கு முதலில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி அதிமுக என்று முடிவெடுத்து எடப்பாடியின் மூலமாக அந்த அதிமுகவை லீஸுக்கு எடுத்திருக்கிறது பிஜேபி. எனவே லீஸுக்கு விடப்பட்ட கட்சிக்கு, அந்த தலைவருக்கு, ஏற்கனவே அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பதவி ஏலத்தில் எடுத்தவருக்கு அந்த ஏலத்தில் மறுலீஸுக்கு இப்போ பிஜேபிக்கு விட்டுருக்காரு. இப்போ மறுலீஸுக்கு விட்ட கட்சிக்கு உரிமை இல்லை, தமிழக மக்களுடைய உரிமையை எதிர்த்து போராடுவதற்கு எந்த விதமான உரிமையும் ரைட்ஸும் இல்லை என்ற நிலைதான் இன்றைய நிலை. இன்னும் 3 மாசத்துல நம்ம சொன்ன கோரிக்கைப்படி நீட்டு விலக்கு, டீலிமிட்டேஷன்ல மறுசீரமைப்புல மாற்றுக் கொள்கை, NEP விலக்கு, NEPயினுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய விலக்கு, இந்தி திணிப்பு ஒழிப்பு, இது எல்லாத்தையும் இவர் வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. அப்படின்னா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக 2026 திமுக எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக மாறுவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. இதை செய்யவில்லை என்று சொன்னால் திமுகவுக்கு களத்தில் போட்டியே இல்லை. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.